அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜி செய்வது என்பது அறியப்பட்ட சில மாதங்களாக இருக்கின்றன. ஃபமம் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, எவர்கள் அந்த மாதத்தில் எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை தம்மீது கடமையாக்கி கொண்டாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஆபாசமாக நடந்து கொள்வதோ, பாவமான காரியங்களில் ஈடுபடுவதோ, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதோ கூடாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, யார் அல்லாஹுவிற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறாரோ, அந்த ஹஜ்ஜிலே உடலுறவு கொள்ளாமல், அந்த ஹஜ்ஜிலே பாவம் செய்யாமல், எவர் அந்த ஹஜ்ஜை அப்படிப்பட்ட ஹஜ்ஜை எவர் செய்கிறாரோ, அவர் அவனுடைய தாய் பெற்றெடுத்த அந்த நாளை போன்று பாவமறியாத பாலகனாக அவன் தாயகம் திரும்புகிறான் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, பாவம் கலந்திடாத ஹஜ்ஜி, ஆபாசம் உடலுறவு இல்லாத அந்த ஹஜ்ஜின் பலன் என்பது, ஒரு தாய் தனது குழந்தையை எப்போது பெற்றெடுக்கிறாரோ அதே போன்று அந்த ஹாஜி அவர் திரும்புகிறார். அப்போ அந்த குழந்தை பாவம் அறியாத பாலகனாக இருப்பது போன்று இவரும் பாவம் அழுக்குகள் கழுகப்பட்டு பாவம் அறியாத பாலகனை போன்று திரும்பி வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஹஜ்ஜிலே ஆபாசம் கூடாது, ஹஜ்ஜிலே பாவம் என்பது கூடாது, ஹஜ்ஜிலே சண்டை சச்சரவு என்பதில் ஈடுபடக்கூடாது. இதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது.